ரெடி. நான் கத்துக்கிட்டேன். பிரியாணி கடை போட்டுடலாமா? நல்ல கெமிஸ்ட்ரி. கெமிக்கல் இன்ஜினியர். நல்லா வெள்ளை வெள்ளையர்னு ஆயிட்டாங்க பயபிள்ளைங்க. செப்பே பொண்ணுதான் பாங்க அப்படின்ட்டாரு. சரிதா, இதெல்லாம் அப்படியே சாஃப்டா வந்திருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலியன்ஸ்லாம் ஸ்பெஷல் ஹாய். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? கிறிஸ்மஸ் vlog. சோ கிறிஸ்மஸ்க்கு எல்லாருக்கும் சேர்த்து இன்னைக்கு நாங்க பிரியாணி செஞ்சு நாங்களும் சாப்பிட போறோம். எல்லாருக்கும் சேர்த்து இங்க சமைக்க போறோம். எங்கேயோ கத்துதுச்சு அது, ஆனா இல்ல ஓடுக்கு மேல இருக்குன்னு நினைக்கிறேன். கீழே இல்ல. நல்ல வேலை ஃபர்ஸ்டே செக் பண்ணிட்டு தான் உட்காந்தோம். நம்ம இடத்துக்கு ஈபி ஃபர்ஸ்ட் வாங்கணும், அப்புறம் ஒண்ணு ஒண்ணா வாங்கணுமா. நம்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிலிண்டர் கனெக்ஷன் போய் வாங்கிட்டு வந்துட்டோம். கையோட எழுதி கொடுத்து கையோட சிலிண்டரே கொடுத்து இந்தாங்க போங்கன்ட்டாங்க. நம்ம பாரிஸ்ல வாங்கின ஸ்டவ் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். இதுதான். சோ நல்லா இவ்வளவு ஹைட்டுக்கு எரியுது. இன்னைக்கு நம்ம எவ்வளவு பிரியாணி செய்ய போறோம்? 4 கிலோ சிக்கன், 4 கிலோ பாஸ்மதி ரைஸ் போட்டு சிக்கன் பிரியாணி செய்ய போறோம். சிக்கன் பிரியாணி நீ 8 கிலோ. ஆமா, 4 கிலோ. நம்ம அப்படிதான் சொல்லுவோம்ல எப்பவுமே, 4 கிலோ ரைஸ் அரிசி சேர்த்தா சொல்லுவோம். மொத்தம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 8 கிலோ பிரியாணி. அதாவது கரெக்ட் 8 கிலோ பிரியாணி கூட செஞ்சது இல்ல. இன்னைக்கு செய்றோம். விறகு அடுப்பு இல்ல, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வரும். பார்க்கலாம். சோ இப்ப போய் நாங்க சிலிண்டர் வாங்கிட்டு வந்தோம். புக் பண்ண உடனே கொடுத்துருவாங்க. ஜி வந்து விசாரிச்சு வச்சிருந்தாங்க. விசாரிச்சு வச்சதுல வந்து உடனே கொடுத்துறேன்னு சொன்னாங்க. சோ இங்க ஒரு சிலிண்டர் எப்பவுமே இருக்கட்டும். நம்ம பின்னாடி அவுட் ஹவுஸ் வச்சிருக்கோம்ல, அங்க வந்து வச்சுக்கலாம் ஒரு சிலிண்டர்னு வச்சிருக்கோம். சோ அடிக்கடி இங்க வரும்போது சமைக்கிற vlog நீங்க பாப்பீங்க. நாங்க வந்து சிலிண்டர் வாங்கிட்டு வரதுக்குள்ள எங்க அப்பாவும் அக்கா எல்லாரும் சேர்ந்து ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வெங்காயம் முடிய போகுது, கட் பண்ணி வச்சாச்சு. என்ன அந்த கூட ஃபுல்லா அங்க பாரு ஜி, அதுக்குள்ள கட் பண்ணி முடிச்சிட்டாங்க. அது மாஸ்டர். அங்க பாரு எவ்வளவு ஃபாஸ்டா பண்ணிட்டு. ஏதாவது ஒரு கடை ஆரம்பிச்சிடலாமா ஜி? பிரியாணி கடை போட்டுடலாம். பிரியாணி கடை கடை போட்டுடலாமா? அக்கா இங்க வெங்காயம் உரிக்க, அங்க பாருங்க அந்த பாஸ்கெட் ஃபுல்லா. டாடி சாய்ங்க அதை காட்டுங்க. நம்ம சிலிண்டர் வாங்கிட்டு வர கேப்ல எவ்வளவு வெங்காயம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நான் உட்காந்து தக்காளி அரிய ஆரம்பிக்கிறேன். பேசிக்கிட்டே இருந்தா டைம் ஆயிடும். கடற்கரை நம்ம டவரா வைப்போம், வேலையை பார்ப்போம். கட்டிங் மாஸ்டர். ரெடியா மாஸ்டர்? அவருதான்ப்பா கட்டிங் மாஸ்டர். எங்க அப்பா. நீங்களும் கட்டிங் பண்றீங்களே மேடம்? ஆமா. நான் கொத்தமல்லியை கட் பண்ணிட்டு இருக்கேன். என் புள்ள வந்து பச்சை மிளகா கழுவி கொடுத்துக்கிட்டு இருக்கான். ராகேஷ் பச்சை மிளகா கழுவி கொடுக்குறானா? கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா வந்தா கழுவி வச்சானா என் புள்ள. ராகேஷ் வந்து என்ன மாஸ்டர்? வெஜிடபிள் கிளீனிங் மாஸ்டர். நீங்க யாரு? நீங்க என்ன மாஸ்டர்? நீங்க வந்து என்னது? கொத்தமல்லி மாஸ்டர், கட்டிங் மாஸ்டர். இதோ அடுத்து தக்காளி கட் பண்ண. நானும் கட்டிங் மாஸ்டர் தான். நீங்களும் கட்டிங் மாஸ்டர். இவங்க உரிச்சிங் மாஸ்டர். வெங்காயம் உரிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப அடுத்து வெள்ளரிக்காயோட தோலை உரிக்க போறாங்க. நல்ல தோலை உரிப்பாங்க. ஐயா எங்க அப்பா வந்தோம் கட்டிங் மாஸ்டர். அவர்தான் பெரிய மாஸ்டர். சீஃப் மாஸ்டர். செப்பே பொண்ணுதான் பாங்க அப்படின்ட்டாரு. அவருதான் நம்ம வீட்டுல இருந்தாரு. அவர்கிட்ட இருந்து பதவியை நான் வாங்கிட்டேன். சூப்பர். எல்லாம் சேர்ந்து பண்ணுங்க. முதல்ல கட்டிங் எல்லாம் முடிக்கிறோம். இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து சும்மா இருக்கிற மாஸ்டர். எல்லாருக்கும் ஒரு பெரிய தலை இருக்கிறாரு தெரியுமா? யாருன்னு வாயிலே வட சொல்றது யாரு? இவ்வளவு நேரம் அவனை பாட சொல்லி இவனை சொல்லல, அங்க கேமரா வச்சிருக்காரு அவரு. நான் கேமரா அப்புறம் எடுத்துட்டு இருக்கேன். என் பிள்ளைய இருப்பா, அதை எடுப்பா, எப்ப இதை எடுப்பா, எப்ப இதை எடுப்பா. என் பிள்ளை ஓடி ஓடி போய் ஏதாவது சின்னதா செய்யலாம். எல்லாமே எதுவும் நடக்காது தெரியுமா? இங்க என்ன நடக்காது? இல்ல நடக்காது. இது பாரு கேஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன் பாரு. ஆமா. என்ன நீ நினைச்சிட்டு இருக்க? நீ உங்களதான் வேற என்ன நினைச்சனே அப்புறம் சொல்றியா? தக்காளி நான் கட் பண்றேன். முடிஞ்சிச்சு. என்கிட்ட கூட நான் தான் கட் பண்ணுவேன். சரி, அப்ப நான் வெள்ளரிக்காவை கட் பண்றேன். தக்காளி உங்க பின்னாடி தான் இருக்கு. என்னமா? என்னது? இல்ல, என் அக்கா ரொம்ப அறிவாளி. இந்த ஆட்டை தோல்ல போட்டு ஒருத்தவன் காணான்னு ஊரெல்லாம் தேடினாலும் ஒண்ணு அம்மா சொல்லுவாங்க. ஷர்வின், இதே மாதிரி குட்டி டப்பா ஒண்ணு இருக்கு, பாஸ்கெட், அதை எடுத்துட்டு வர. அவன் எங்க 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 அங்கதான் இருக்கும் தேடு. அங்கதான் எங்க தெரியுமா இருக்கு? தோ இங்க இருக்கு. என் அக்கா 2 காலுக்கு நடுவுல இருக்கு. பாத்தியா இல்லையா? அது கால் கிட்டே வச்சுக்கிட்டு டே அங்கதான் இருக்கு எடுத்துட்டு வர சர்வன், டே அங்கதான் இருக்கு எடுத்துட்டு வர சர்வன். காணான்னு தேடினா எங்க கிடைக்கும்? இங்கதான் இருக்கு. ஸ்டார்ட் பண்ணலாமா? இது எந்த பக்கம் சிம்மு, எது தலைவாசல், எது முறை வாசல்னே தெரியல. பரவாயில்ல. லைட்டாவா? அதுவே பஸ் சத்தம் ஸ்லோ பண்ணுங்க. இப்ப லைட்டா ஸ்லோ பண்ணீங்க. இப்போதைக்கு வைங்க, அப்புறம் வேண்டிய அளவு எடுத்துக்கலாம். ஓ, இத வச்சிட்டு அப்புறம் ஏத்திக்கவா? நீங்க அப்புறம் கையில எல்லாம் பட்டற போகுது. பயமா இருக்கு. இந்த ஃப்ளேம் வெயில் வெளிச்சத்துல எரியுதானே தெரியல. அதேதான். இந்த பக்கம் வந்து எனக்கு தெரியல. எங்களுக்கும் தெரியல இந்த பக்கம். ஓகே, லைட்டா ஸ்பீட் வச்சுங்க. ஜி டீ குடிக்கலையா நீ? டீ குடிக்கிறா? பாருங்க வெள்ள வரைக்கும் ஆனது தெரியுதா? எனக்கு இந்த பக்கம் இருந்து தெரியல. சூப்பரா இருக்குது. போதும்ல? போதும் இது மாதிரிலாம் வேணாம். இது வேற மாதிரி இருக்குப்பா.
ஆப்போசிட்ல நம்ம வீட்டுல வந்து இப்படிக்கா இல்ல, இது இப்படிக்கா இருக்கு. உப்பு போட்டுருவா? உப்பு போட்டுருங்க, உப்பு போடுங்க, பார்த்து செய்யுங்க. ஆமா, இந்த அடுப்பு அவசரத்துக்கு சிம்ல வைக்கிறேன்னு பெருசா எரிஞ்சிட போகுது. சிம் தான் இது குபு குபுன்னு எரியுது. இந்த பக்கம்னா சிம்ல எரியுது. லைமை வந்து டாடி வாஷ் பண்ணிட்டு இப்படி பண்ணுவாங்களே, அது பண்ணி தரீங்களா? கசப்பு வராதோ? லெமன் வேணுமா? வேலை செய்யறேன். என்னப்பா லெமன் எடுத்துட்டு வேற என்ன சொல்லுங்க. உப்பு வேணுமா? உப்பு வேணுமா? சமைக்கிறதுக்கு உப்பு வேணாமா? என்ன வேணும்னு சொல்லுங்க. இருக்கு, உங்க பேஸ்ட்ல இருக்கா? வேணுமா? காரம் இறங்காது, ஆனா புளிப்பு ஏறாம இருக்கும்ல. குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க. நாங்க மோஸ்ட்லி ரைத்தால பச்சை மிளகா போட மாட்டோம். பட் அவுடோர்ல பண்ணும்போது புளிப்பு ஏறிடக்கூடாதுன்னு பச்சை மிளகா போட்டுதான் ஆகணும். பெருசு பெருசா போடுறேன், எடுத்து வச்சிடலாம் ஈஸியா. 4 போதுமா? இன்னும் 2 போட்டுருவோம். போதுமா? எங்கப்பா அடுத்து என்னது குடுங்கங்கிறாரு. ஐயோ, இந்த எக்ஸாம்லாம் எழுதும் போது யாரு? என் அக்கா மாதிரி இல்ல. என் அக்கா வந்து கடைசி பேப்பரை புடுங்குற வரைக்கும் எழுதும். எக்ஸ்ட்ரா ஷீட் கொடுங்க கடைசி நேரத்துல டைம் ஓவர்னு ஒரு எக்ஸ்ட்ரா பேப்பர் கேக்குற ஆளு. நான்லாம் எப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 3 மணி நேரம் எக்ஸாம் 1 மணி நேரத்துல முடிச்சுட்டு வெளில வந்துருவேன். சம்டைம்ஸ் அதே என்னுடைய இப்ப கெமிஸ்ட்ரி மேம்லாம் இருக்கும்போது கெமிஸ்ட்ரி எக்ஸாம் அப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஐ மீன் ஃபர்ஸ்ட் இயர்ல சொல்றேன், அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க அங்கேயே கரெக்ஷன் பண்ணிடுவாங்க என் கண்ணு முன்னாடியே. கெமிக்கல் இன்ஜினியர் இவங்களுடைய அந்த மேமோடைய பெட்டு இவங்க. அதனால என்னையும் அவங்களுக்கு பிடிக்கும். ரைத்தால போடும்போது எப்பவுமே இந்த மாதிரி பிசைஞ்சு போட்டீங்கன்னா உதிரியா இருக்கும் வெங்காயம். நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் இத்தனை வருஷத்துல. வெங்காயத்தை பிசைஞ்சு போடணுமா? ஆமா. ஓகே, நீங்க பிசைஞ்சு போடுங்க. நம்ம தாமு சார் சொல்லுவார்ல, செஃப் தாமு சார், அப்படியே பிழிஞ்ச மாதிரி தக்காளி போடுங்க. பிழிஞ்ச மாதிரி தக்காளி போடணுமா? ஆமா, அவர் அப்படிதான் சொல்லுவாரு. அட போப்பா, நீ ஏதாவது கேட்டு நான் பதில் சொல்றேன், எனக்கு புரிய மாட்டேங்குது நான் கேட்டா. சரி, என்ன கேட்டீங்க? முட்டை வெந்துருச்சா? அது முட்டை வெந்துருச்சான்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல, என் கையெல்லாம் வெங்காயமா இருக்கு. வெஜிடேரியனா மாறிட்டா? சும்மா அப்படி மேல இருந்து எட்டி பார்த்து சொல்லு, சூப்போ அப்படின்ட்டு. டாடியே போயிட்டாரா? ஆஃப் பண்றது அதே மாதிரி தானே டாடி, ஒரே பக்கம் தானே. ஐயோ, அதுலயே கரண்டி வச்சீங்கன்னா சூடு ஏறிடும். ஆஃப் பண்ணிடுங்க நீங்க. இன்னைக்கு சிக்கன் பிரியாணி முட்டை தான். இன்னொரு நாள் சாம்பார் சிக்கன் 65, இன்னொரு நாள் வெஜ் புலாவும் சிக்கன் கிரேவி, அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஒரு நாள் ஒண்ணு செஞ்சுக்கலாம். இல்ல, பிரியாணிக்கு 65 இல்லைன்னு எல்லாம் நம்ம மக்கள் கேக்குறாங்க. அடுத்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த லீவ் 4 கிலோ பிரியாணி. ஆமா, 4 கிலோ கறி, 4 கிலோ அரிசி, 8 கிலோ பிரியாணி. இங்க ஒரு 30 முட்டையை வேக போட்டு வச்சுக்கிறோம். ஆமா, இது மணி ஆயிடும், லஞ்ச் கரெக்டா போட்டுறணும் டைமுக்கு. லேட் ஆயிடுச்சு. அடுப்பு ரெடி, நம்ம ஆரம்பிச்சோம்னா கரெக்டா இருக்கும். எல்லாமே ரெடி. சிக்கன் வந்துச்சுன்னா நான் ஏத்திடுவேன். சிக்கன் கழுவிட்டு இருக்கு. தயிர் கை அப்படி கை கழுவிட்டு. பாயா கடையில இருக்க ஆயா மாதிரி கிளீன் பண்ணிட்டு இருக்கு. கிளீன் ஆயிடுச்சு. ஆமா, சத்தக் எல்லாம் வெள்ளை வெள்ளையர்னு ஆயிட்டாங்க பாய பிள்ளைங்க. போடுங்க. சவுண்டே நல்லா இருக்குல்ல. எங்களுக்கு இதான்ப்பா பல்க் குக்கிங். ஏய், இது பல்க் குக்கிங் தான்டா. என்னடா நீ பேசுங்க? ஏய், நமக்குலாம் இதெல்லாம் பல்க் குக்கிங். ஐயோ, இவ்வளவு செய்றோம். ஆமா, 4 கிலோ 8 கிலோ. ஆத்தாடி, நான் கசக்கி பேசுனதுல சில சிக்கன் எல்லாம் இங்க பாருங்க பிஞ்சு போச்சு. எல்லாம் சிக்கன் வந்துட்டான். இப்ப என்ன ஒரு அலசி தந்தீங்கன்னா இதுல அரிசியை ஊற போட்டுடலாம். அவ்வளவுதான், டவரா வச்சிருவேன் அடுப்புல, பெரிய டவரா வச்சிருவேன். வாங்க, என்ன அரிசின்னு சொல்லுங்க. இந்த அரிசி தான். என்ன அரிசி நம்ம யூஸ் பண்றோம்? பிராண்டிங் கிடையாது, நான் இதான் யூஸ் பண்றேன், அதனால சொல்றேன். நம்ம எப்பவுமே இந்த அரிசி தான் நான் யூஸ் பண்றது. எதையாவது காமிச்சா கூட நீங்க பிராண்டிங் உங்களுக்கு ஓசியில கிடைக்குதுவா? அரிசி, பருப்பு, வீட்டுல இருக்க சேரு, நான் போட்டுக்கிற குடுத்தா எல்லாமே ஃப்ரீயா கொடுக்குறாங்க. நான் பிளிப்கார்ட்ல காசு கொடுத்து வாங்கி. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த குடுத்தா வீடியோல தான் சொன்னாங்க உங்களுக்கு என்னமா ஃப்ரீயா கிடைக்குது. அட பாவி, சத்தியமா நான் காசு கொடுத்து வாங்குறேன்டா. எந்த பிளிப்கார்ட் ஓசியில கொடுத்தா கொடுக்குறான்டா டே அப்படின்ற மாதிரி இருந்து. சோ இந்த ரைஸ் தான் யூஸ் பண்றோம். நல்லா உதிரியா இருக்கும், சூப்பரா இருக்கும். இது வந்து இருக்கிறதுலயே கிளாசிக். இது லாங் ரேஞ்ச். இப்போ எனக்கு ஒன்னு ஃபுல்லா வந்ததுன்னா நான் கணக்கு வச்சிருப்பேன். இப்போ இது எப்படி கணக்கு வச்சுக்கலாம்? என்ன கிலோ கணக்கு வச்சுக்கோ. அரிசி அளந்து ஊத்தும் போது இதே மாதிரி வச்சுக்கலாம். இது 1க்கு 1.5 இல்ல, இதுல அளந்துக்கலாமா? இல்லனா சரி, இது வரைக்கும் 1, இதுல 1/2 ஊத்திக்குவோம், அவ்வளவுதான். இதுல தண்ணி பிடிச்சி ஊற போடணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்க தேவையானதெல்லாம் செஞ்சாச்சு. ஐ மீன் ரெடி பண்ணி வச்சாச்சு. வெள்ளரிக்காய் உனக்கு ஜி? ஏன்னா இப்பதான் ஒண்ணு சாப்பிட்டேன். இது கட் பண்ணாச்சு. இந்தாங்க, ஆளுக்கு ஒண்ணு வெள்ளரிக்காய் கொடுத்துட்டு வந்துடுறேன். கொஞ்சம் காலி பண்ணிடுறேன். வேலையை முடிச்சிடணும். ஆமா, காலி ஆயிட்டே இருக்கணும். இங்க இருக்க கூடாது, எங்களுக்கு பொருள் இருக்க கூடாது. கொஞ்ச நேரத்துல இந்த கோழி வந்துரும். கோழி வந்துருமா? ஆமா, சரி பரவாயில்ல. டாடி எங்க போயிட்டாரு?
சரி ஓகே, என்னெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா, இங்க கொத்தமல்லி இருக்குது, இங்க வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் 4 கிலோ சிக்கன் இருக்கு, கிளீன் பண்ணி வச்சாச்சு. பச்சை மிளகாய் இங்க இருக்கு, இந்த கத்தியெல்லாம் எடுத்துருவோம். ரைத்தா வந்து ரெடியா எடுத்து, இங்க வந்து பாத்தீங்கன்னா புதினாவும் இங்க ரெடியா இருக்கு. வெங்காயம் 4.5 கிலோ வெங்காயம் வாங்கியிருந்தோம். ரைத்தாக்கு அவ்வளவு போக மீதி வந்து பாத்தீங்கன்னா இங்க பிரியாணிக்கு வச்சிருக்கோம். அடுத்து தக்காளி கட் பண்ணி வச்சாச்சு. இது வந்து பாஸ்மதி ரைஸ் நான் காமிச்சல, அதுதான். ஒரு வாட்டி கழுவிட்டு 2வது தடவை இந்த தண்ணியில ஊற வச்சிருக்கோம். அவ்வளவுதான், டவராவை ஏத்த வேண்டியதான், சரியா இருக்கும். முட்டை ஆல்ரெடி வேக வச்சாச்சு, நீங்க பாத்துருந்துருப்பீங்க. ஆமா, லெமன் லாஸ்ட்ல போடுறதுக்கு. டவராவை சூப்பரா நைட்டே கிளீன் பண்ணி மூடி போட்டு எடுத்துட்டு வந்தாச்சு. அடுப்புல ஏத்திடலாம். டைம் என்ன ஜி? டைமா 12:15. 12:15. 1 மணிக்குள்ள முடிச்சிடலாமா? 1 மணிக்குள்ள முடிக்கிறோம். இந்த குப்பு அடுப்பு வந்து சீக்கிரமா முட்டை டக்குன்னு வந்துருச்சுப்பா. வெந்துரும். இதுல நல்லா ஸ்வீட்டா 2 அடி நான் கத்த வைக்க பயமா இருக்கு. ரெடி? நான் கத்துக்கிட்டேன். ஈஸிடா. சூப்பர். நோ 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 நோ. லைட்டா வைங்க இப்போதைக்கு. ஃபர்ஸ்ட் டவராவை போட்டுறலாமா? ரெடி? சூப்பர். இப்ப பெருசா வச்சுக்கலாம். லைட்டா பெருசா வச்சுங்க. ரொம்ப பெருசா வெளில வருது. எனக்கு தெரியல, அங்க இருந்து தெரியுதா? பெருசா இருக்கா? பெருசா தான் இருக்கு, வெளில வருது. என்ன போட்டுக்க போறீங்க? நெய்யை விடவும். அட பாவீங்களா, என்னடா இது? ரேணுமா நெய், இது என்ன எடுத்து கொடுமா ரேணுமா. ஐயோ, என்ன இப்படி சூடேறுது? ரொம்ப குறைச்சிடாதீங்க. என்ன இப்படி சூடேறுது? நீ பெரிய பர்னர் வேணும்னா அப்புறம் டாடி அத சொல்றேன். நீ தான பெரிய பர்னர் ஓணும் கேட்ட. ஓணும் கோட்டிட்டு என்னம்மா நீனு? கலாய்ங்க. ஊத்துமா, எண்ணெய் ஊத்து. நல்லா காக்கா ஃபுல்லா வெயிட்டிங்க. கறி கழுவும் போதே காக்கா வந்துருச்சு. 10 காக்காங்க தெரியுமா? என்ன சொல்லுது தெரியுதா? இங்க ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்கோ. வாங்க நம்ம இன்னைக்கு சாப்பிடலாம் அப்படின்னு. என்னென்ன போறீங்க? மசாலா ஐட்டம் எல்லாம் போறீங்களா? ஹோல் கரம் மசாலா போடுங்க. வெடிச்சிட போகுது என் மேல. நான் ஏரியா காலி பண்ணிடுறேன். ஓடிடுங்க அந்த பக்கம், மேல தெரிச்சிட போகுது. வெடிக்குது. போட பெரிய கரண்டி. எவ்வளவு பெரிய கரண்டி? ஆஸ்தப்பட்ட பெரிய கரண்டி. பிரியாணி செய்யறோமோ இல்லையோ அந்த பெரிய கரண்டில சமைக்கிறோம், அதுதான்டா முக்கியம். ரைட்டா? புது தண்ணி கேனு என்னென்ன வாங்கியிருக்கோம்? புது தண்ணி கேன் 3 புதுசா வாங்கியிருக்கோம். அடுப்பு லொட்டஸ்க்கு எல்லாம் புதுசா வாங்கி வச்சு எல்லாருக்கும் நம்ம கையாலே சமைச்சு போறது சந்தோஷமா இருக்குல்ல. நம்ம 14 பேர் இருக்காங்க, நம்ம எல்லாம் சேர்க்காமே 12 பேர் இருக்காங்க. வரும் 20 வீட்டுக்கு வேற பார்சல் பண்ணி கொடுக்குறோம். ஆமா, அவங்க வீட்டுக்கு வேணும். 20-25 பேருக்கு சாப்பாடு. 25 பேருக்கு மேல வரும். இங்க சாப்பிடவே 20 பேர் வந்துரும். பார்சல் வேற இருக்கு இன்னைக்கு. டவரா ஃபுல்லா வரும் போல இருக்கு. ஆமா, கரெக்டான டவராவா? இந்த டவரா வாங்கும்போது கேட்டா எத்தனை டவரா வச்சிருக்க நீ? இவ்வளவு கிண்டுவியான்னு கேட்டல. இல்ல, நம்ம வீட்ல இதுமா பெருசு இருக்கு டவரா. இப்ப போய் டவராவா வாங்குற செலவு இல்லாம நான் முன்னாடியே இதெல்லாம் பிளான் பண்ணி ஒரு 2-3 மாசத்துக்கு 3 மாசமா ஒரு 6 மாசம் இருக்குமா வாங்கும்போது சரவணா ஸ்டோர்ஸ்ல வாங்கணுமா? இல்ல, இந்த டவரா தான் இருக்குல பெருசு. இப்ப இத பாக்கும்போது தம்மா துண்டு தெரியுது. தம்மா துண்டு. அது இவ்வளவு பெரிய இடத்துல பாக்கும்போது அது தெரியும். இந்த அடுப்புக்கு இது கரெக்டா இருக்குடா. அப்படிதான் பாக்கணும். ரைட்டா? எப்ப எனக்கு இடுப்பு வலிக்குதுப்பா இது கிண்டுறது. என்ன பிரியாணி டவர் அப்படியே நவுந்துகிட்டே போயிட்டு இருக்கு ஒரு பக்கமா. எனக்கு இந்த கை இங்க பட்டுருமோன்னு பயமா இருக்கு. அடுப்பு கிட்ட நான் கிட்ட போற மாதிரி இருக்கா, அனல் அடிக்குது. காக்கா நின்னு பாத்துட்டு இருக்கு. அது ரெடியா இருக்குடா. 10-15 காக்கா இருக்குடா இன்னைக்கு. எல்லாம் நம்ம சாப்பாட்டுக்கு தான் ரெடியா இருக்குதுங்க. அது எப்படி அடுப்பு 10 வச்சுன்னா வந்துட்டாங்க? வாசனை தந்துருச்சுமா. நீ கழுவும் போதே வந்துருச்சுங்கிற 10 வச்சு அங்க கழுவும் போதே ரெடி பாத்துருச்சு. ஒண்ணு அந்த அதுனா ஈபி லைன் ஒரு படத்துல வருங்க, ஏதோ ஒரு படத்துல ஃபுல்லா காக்கா வந்துரும்ல, ஏதோ பாலைவன மாதிரி இடத்துல. ஈவில் டெட் படமா? ஈவில் டெட் நினைக்கிறதோ தெரியலையே. அதுல அது மாதிரி வந்து உட்கார்ந்துருக்குதுங்க. வீட்லயே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். என்னென்ன வாங்கணும்னு லிஸ்ட் எடுக்கிறது, என்னென்ன பாத்திரம் தேவை, இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் எடுக்கிறது எல்லாமே. இந்த மாதிரி இஞ்சி பூண்டெல்லாம் அரிஞ்சு வைக்கிறது, புதினா கொத்தமல்லி கிளீன் பண்ணி வைக்கிறது, அதெல்லாம் நேத்தே வேலை ஆரம்பிச்சிருச்சு. தக்காளியை போடுங்க. இருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல பச்சை வாசனை போனோம். இப்படி வச்சிருங்க. தக்காளியை கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். பச்சை மிளகாய் போட்டேன் உள்ள. மசாலாவா? மசாலாவா? ஆமா, சிகப்பு மிளகாய் தூளும் பிரியாணி மசாலாவும் போட்டிருக்கேன். அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. உப்பு கொடுங்கப்பா, அங்க வச்சிருப்பேன். ரைத்தாக்கு போட்ட உப்பு மட்டும் கொடுங்க. கொடுங்க. என் அப்பா இதை போட்டுருமான்றாரு. 50 கிராம் தானே? 50 கிராம் பாக்கெட் தான் போட்டுருன்றாரு.
8 கிலோ. எவ்வளவு டாடி? இது மாதிரி ஒரு 5 ஸ்பூன் போடவா இப்போதைக்கு? போடுங்க, 10 ஸ்பூன் கூட போடலாம், போடுங்க. அப்புறம் பாத்துட்டு போட்டுக்கலாம். கொத்தமல்லி கொடுங்க டாடி. அது கீழே தான் இருக்கு. புதினா கொத்தமல்லி நல்லா தூவியாச்சு. இதுலயே தயிரையும் போட்டுடலாம். போடு. எல்லா பக்கம் என்கிட்டதான் வருவேன்னு அடம் பிடிக்குது. நான் என்ன பண்றது? என்ன பிடிச்சிருக்கா? அந்த பக்கம் ஸ்டூல் போட்டுக்குவா. அந்த பக்கம் போட்டுக்கிறியா? அதுதான் அந்த பக்கம் ஆப்போசிட் போயிடு. நீ எப்ப குவாண்டிட்டி ரைஸ் ஆயிடுச்சு, உட்காந்து எல்லாம் செய்ய முடியல. கீழே பிடிக்க வேற ஆரம்பிச்சிடும். பொடி எல்லாம் போட்டிருக்கோம்ல, அப்படியே கொட்டினா இதுல இருக்க தண்ணி வேற விழுந்துரும். அப்புறம் தண்ணி கணக்கு வந்து மாறிடும். அதனால கொஞ்சமா தூக்கி போட போறீங்க. ஆமா, மசாலா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, தலபுலன்னு கொதிக்குது. என் ஸ்டைல்ல சொல்லலாம். தலபுல ஜங்கு சிக்கன் அள்ளி ஜலபுல ஜங்கு. அது ஜலபுல ஜங்கு, இது சிக்கனு கிங்கு. படையப்பா படத்துல வர எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. கரெக்டா அள்ளி கார்த்தியா உள்ள போடுதா? இல்ல, எல்லாருமே ஏதாவது வேணுமா, ஹெல்ப் பண்ணணுமா, ஏதாவது பண்ணணுமா ஆர்வமா இருக்கிறாங்க. ஏதாவது நான் கேட்டா ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னுட்டு. ஃபேமிலியே சமைக்கிறோம்ல, எவ்ரிபடி இஸ் லைக் நம்ம ஏதாவது செய்வோம், ஏதாவது ஹெல்ப்னா செய்வோம். நிஜமா இதெல்லாம் கிண்டுறதுக்கு பாய்ஸால தான் முடியும். அதிகமா குவாண்டிட்டி போய் என்னால உள்ள எனக்கு இடுப்பு வலிக்குது. செஞ்சு செஞ்சு பழக்கம் இருக்கணும்ல. நம்ம நின்னுக்கினே செய்வோம் ஸ்டவ்ல, கவுண்டர் டாப் ஹைட்டா இருக்கும். இது குனிஞ்சிட்டு செய்யறது இருக்குல்ல, கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. அவ்வளவுதானா? எங்க கை இப்படி அப்பப்ப அலசிக்கிறதுக்கு நான் இங்க வச்சிருக்கேன். சுத்தமா தான் செய்யறேன், சரிங்களா? இதுக்கு மேல சுத்தமா செய்ய முடியாதுமா. டவரால செய்யும் போது 1க்கு 2 தண்ணி. ஏற்கனவே இதுல தண்ணி நிறைய விட்டுருக்கு, சிக்கன் எல்லாம் தனியா விட்டுருக்கு. தக்காளில இருந்த தண்ணி வர புளிஞ்சு நான் இதுல விட்டுட்டேன். அதனால 1 மட்டும் இப்ப விடுறேன். சிக்கன் வந்து பெரிய பெரிய பிரியாணி கட் வந்து பெருசு பெருசா போட்டு வாங்கியிருக்கோம். அது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் ரைஸ் போட்டுக்கலாம். அப்ப தண்ணி அளவு பாத்துக்கலாம். இப்ப தண்ணியை ஊத்துங்க. ஊத்திரட்டுமா? சூப்பர். கரெக்டா இந்த டவரா ஃபுல்லா வரும் போல இருக்குது. நானும் நினைச்சேன் இதுல பெரிய டவரா கூட செய்யலாம் போல இருக்கு. 1 கிலோ இல்ல 10 கிலோ செய்யலாம். அப்பனா தெரியல, ரைஸ் போட்டு. ஆமா, 8 வந்துருச்சுல. இந்த 2 கிலோ தானே 1 கிலோ சிக்கன் வரும்டா ஃபுல்லா. ரைஸ் போட்டா மேல வந்துராது. ஃபுல்லா அதான் வராது. இப்ப தண்ணி ஊத்துனால தான் வரும். டவரா 1/2 கிலோ சிக்கன் 1/2 கிலோ 10 கிலோ அப்படி தானே செய்யிருக்கோம். பாத்துடலாம் வாங்க. நீங்க ரைஸ் கேமரா ஆஃப் பண்ணிட்டு. நான்வெஜ் செய்யும் போது எப்பவுமே அது சூடா இருக்கும்போது பச்சை தண்ணி ஊத்தினா நான்வெஜ் வந்து மறுத்துரும்னு சொல்லுவாங்க. சோ ஏதாவது தண்ணி கிண்ணி கலக்கணும்னா எப்பவுமே நான்வெஜ் செய்யும் போது எதுவும் பெருசா செய்யும் போது பக்கத்துல சுடு தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி குறைச்சு வச்சுட்டு தேவைப்பட்டா கூட ஆட் பண்ணலாம். அதிகம் ஆயிடுச்சுன்னா குறைக்கிறது கஷ்டம், குழஞ்சிரும். எப்பவுமே ஆவி மேல அடிக்கும். ஆவி மேலதான் அடிக்கும். அப்படி தள்ளி விட்டுருங்க. கொதிக்குதுடா டே, ஜலபுல ஜங்கு கொதிக்குது பாரு. ஆமா, செம்மையா கொதிக்குது. அரிசியை போட வேண்டிய நேரம் வந்துருச்சு. அவ்வளவுதான், தம் போட்டுற வேண்டியதுதான். சும்மா வழியே வந்துருச்சு. நல்லா. ஆமா, இன்னும் கொஞ்சம் உப்புச்சுன்னு வச்சுக்கா. இதுக்கு மேல செய்யணும்னா எனக்கு இன்னும் பெரிய டவரா வாங்கிட்டாங்க. தயவுசெய்து பெரிய கரண்டி வாங்கிட்டாங்க. பெரிய கரண்டி கடைக்கு போனோம். கைப்பிடி பெருசா இருக்கு. கிடைக்கல இல்ல, பெருசா கிடைக்கலையா? அந்த அந்த கடைக்குன்னு குடுக்கறது வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு இல்ல, ஹோட்டல் குடுக்குற கடை. அந்த கடை க்ளோஸ் ஆயிருந்தது. சரி, நல்லா செய்ய நம்ம ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிடலாம். சீரியஸ்லி? கார்த்திகா பிரியாணி. ஆமா, கார்த்திகா பிரியாணி பேரு. ஓகேவா? ஆமா, ஆர்கேஎஸ் பிரியாணி பேரு சொல்ல மாட்டான். ஒய்யால ஆர்கேஎஸ் ஷர்வின் தான். ஆர்கே தான் வைக்கணும். ஆர்கேஎஸ் பிரியாணி வீட்டுக்கு பேர் வைக்கிறதுக்கே ஆர்கேன்னு வைங்க அப்படின்னு கேட்டுன்னு இருக்கான். அதாவது கார்த்திகா பேரை தனியா யூஸ் பண்றாங்க. டாடி இவனை பேரோட யூஸ் பண்ணான்றான். இவனை தூக்கி இது மேல வச்சிருங்க டாடி. ஆஃப் பண்ணிட்டியா? அத ஆஃப் வச்சிருக்கிறது ஆஃப் பண்ணியாச்சு. அத ஆஃப் பண்ணியாச்சு. இத தூக்கி மேல வச்சிருங்க தம்முக்கு. 10 மினிட்ஸ் டைம் சொல்லுமா? அவ்வளவுதானா? 10 மினிட்ஸா? உடைச்சிடலாமா? சூப்பர். 10 மினிட்ஸ் கழிச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடுவேன் சிம்ல இருக்கறத. அப்புறம் இன்னொரு 10 மினிட்ஸ் அப்படியே மேல இந்த சூட்லயே இருக்கட்டும், கீழ அந்த சூட்லயே இருக்கட்டும் விட்டுருவேன். 1:30க்கு சாப்பிடலாம். போய் முட்டை உரிக்க ஆரம்பிச்சிடுறேன் நானு. முட்டை உரிக்கிறத பின்னாடி இருக்காரு. முட்டைய ஷர்வின் உரிக்கிறானா?
கூட சேர்ந்து உரிச்சிட்டு முட்டையை லைட்டா மிளகுத்தூள் மஞ்சத்தூள் உப்பு போட்டு லைட்டா ஒரு பரட்டு. பரட்டிடுறியா? சூப்பர். ஓகே ஜீப்பா சொல்லுங்க. என்ன ஆச்சுன்னா எல்லாம் வழிய இருக்கு. அதனால இந்த அடுப்பு வந்து இந்த இடத்துல பள்ளமாவும் இந்த பக்கம் மேடாவும் வச்சுட்டோம். லைட்டா அந்த தண்ணி ஃபுல்லானோடதான் இப்படி சாஞ்சு இருக்கிறதே தெரிஞ்சது. ரைஸ் உபரி கொடுக்கும்போது என்ன ஆகும், லைட்டா தண்ணி எழும்போம்ல, இப்படி சாய்வெல்லாம் இருக்கவே என்ன ஆயிடுச்சு, இங்க கொஞ்சம் தண்ணி ஒண்ணு ஆரம்பிச்சு. ஆமா டக்குன்னு எடுத்து இங்க ஒரு கம்பி கொடுத்துருக்கோம். நம்ம வீடு கட்ட வச்சிருக்க கம்பி இருக்குல்ல, ஆமா அதுல 12 mm அது 10 mm இது 12 mm ராட் போட்டிருக்கோம். அதை தூக்கி உள்ள வச்சு ஸ்ட்ரைட் பண்ணிட்டோம். ஸ்ட்ரைட் பண்ணிட்டு வாழை எடுத்துட்டோம். இந்த பிளேட்டை வந்து கவுத்து போட்டு மூடி இருக்கும். நம்ம இந்த அடுப்பை பத்த வச்சுக்க போறோம். நம்ம பொறுமம்மா. முட்டை வந்து லைட்டா வறுத்த முட்டை வறுத்துடலாம். மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு இது பெப்பர் பொடி கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு லைட்டா வறுத்துடலாம். கருவேப்பிலை இல்லையா? கருவேப்பிலை நம்ம செடி வச்சு கொஞ்சோண்டு முளைச்சிருக்கு. அதுல இருந்து இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்க போறோம். ஆமா. ஐயோ கடவுளே. மஞ்சத்தூள், பெப்பர் தூள், கருவேப்பிலை, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு, பெப்பர். பெப்பர் வந்து எங்க அப்பா ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்காரு, போய் ஹெல்ப் பண்ணி. இந்தம்மா பெப்பர் வேணாம், நீங்க கிளறிடுங்க அவ்வளவுதான். கண்டுபிடிச்சிட்டாரு பெப்பர் தூள். நீங்கெல்லாம் வீட்டுல அரைச்சதெல்லாம் பாட்டிலா எடுத்து வர முடியாது, அதனால நாங்க பாக்கெட் கட் பண்ணி தாங்க ரெடி இப்படி கொடுத்தா. நாங்க இந்த பாக்ஸ்ல எல்லாத்தையும் போட்டு எடுத்து வந்துக்கிறோம். இது ஒரு சிக்கனை பிரிக்கல 899. அவர் தேடுறாரு, நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். அப்படி போதுன்னு அது போடும்போது சத்தம் பயங்கரமா இருந்துச்சுல. எட்டு கிலோ பிரியாணியை நான் மட்டுமே செஞ்சிருக்க முடியாது. எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணனால தான் சூப்பரான பிரியாணி வந்திருந்தது. வீட்டில் எப்படி செய்வோமோ அதே மாதிரியே நல்ல பொருட்கள்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருந்தேன். எப்போவுமே யாருக்காக இருந்தாலும் நான் எப்போவுமே அப்படி தான் செய்வேன். எல்லாரும் சேர்ந்து சமைச்சு எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டது அவ்வளோ மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது. கிறிஸ்மஸ்னாலே சாண்டா கிளாஸ் தான் ஞாபகம் வருவார். சாண்டா கிளாஸ்னாலே நிறைய கிஃப்ட்ஸ் தான். கிஃப்ட்ஸ்னாலே கொடுக்குறதும் சந்தோஷம், வாங்கிக்கிறதும் சந்தோஷம். அந்த மாதிரி தான் எங்கள் எல்லாருக்குமே கிஃப்டிங்காக இருந்துச்சு. அன்றைய டேவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. மெரி கிறிஸ்மஸ் எல்லாருக்குமே. அண்ட் இதை உங்க கூட பகிர்ந்ததுல என்னுடைய சந்தோஷம் இன்னும் ரெட்டிப்பாயிடுச்சுன்னு தான் சொல்லணும். சூர்யா எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பர். நல்லா இருக்கு ராஜா. நல்லா இருக்கா? ஓகேவா? டேஸ்ட் ஓகேவா? நல்லா இருக்கு. மகி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நிஜமாவே உண்மையா சொல்றீங்களா? இன்னும் நல்லா இருக்கு. பீஸ் வேணுமா? எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கா? உனக்கு லெக் பீஸ் கொடுக்கணுமா? இருக்கா? இன்னொரு லெக் பீஸ் வேணுமா? போக கோழிக்கு இருக்கு 2 கால். நம்மள்ட்ட இருக்கு நிறைய கால். இப்போ அருமையா இருக்கு. சூப்பரா இருக்கா? எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. கடைசி உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சு. எனக்கு லெக் பீஸ் கிடைக்குமோ கிடைக்காதோன்னு நினைச்சேன். கிடைச்சிருச்சு. அருமையா இருக்கு. இங்க பாருங்க நல்லா வெந்திருக்கு. தெரியுதா? இங்க பாருங்க அப்படியே சாஃப்டா வெந்திருக்கு. உதிரியா இருக்கு. பாத்திரம் பத்தல, இல்லன்னா இந்த இது இந்த பிரியாணி டவராவெல்லாம் கிண்டி அப்படி எடுத்து போடுவாங்களா, இன்னும் உதிரியா அழகா போனதுல ஒரு 85% தான் வெந்திருக்கும் அந்த பிரியாணி. போக போக அடியில மட்டும், மேல இருக்கிறது 85%, அடியில நல்லா 100% வெந்திருக்கும். பாத்திருக்கீங்களா கடையில எல்லாம்? அந்த மாதிரி இருந்திருக்கும். இன்னும் அப்படியே ரெயின் டிராப் கரெக்டா ஃபுல் ஆயிடுச்சு. வீட்டுல சாப்பிடறதுக்கு எல்லாருக்கும் பசங்களுக்கு எல்லாம் கரெக்டா இருக்கு. நான் எப்படி தெரியுமா செஞ்சேன்? எனக்கு அளவு உப்பு காரம்லாம் எப்படி தெரியுமா இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஒரு கரண்டி போடும்போது இது வந்து 1 கிலோக்கு, அடுத்தது இது 2வது கிலோக்கு, இது 3வது கிலோக்கு அப்படி போட்டேன். மொத்தமா எனக்கு அளவு போட தெரியல. அந்த முட்டைக்கு நான் உப்பு காரம் எல்லாம் பார்க்கவே இல்லை. கரெக்டா இருந்தது இல்லம்மா? ரொம்ப பர்ஃபெக்டா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் காரம் நல்லா தூக்கல் தான், அப்படிதான் இருக்கணும். முட்டை தானே கரெக்டா இருந்தது. இது கொஞ்சம் காரம் கரெக்டா இருக்கறதுனால அதுக்கும் இதுக்கும் செம்ம செட் ஆயிடுச்சு. சார் சாப்பிட்டுட்டு அப்படியே கோழி வருதா ஏதாவது வருதான்னு பாக்கலாம் உட்காந்து. காக்கா வருது. நம்ம ஷார்ட்ஸ்ல காமிச்சிருந்தால ஒரு ஜூஜு வந்து ஒரு 4-5 குட்டி போட்டுருக்கு. பாவம் அந்த அம்மா ஜூஜு வந்து நிறைய பேர் வந்து கடிச்சு வச்சிருக்காங்க போல இருக்குது. நிறைய பேர்ல நிறைய டாக்ஸ் ஸ்ட்ரீட் ஃபைட் ஏதாவது நடந்திருக்கும் அவங்களுக்குள்ள. அவங்களுக்கும் போய் பரிமாறியாச்சு, எல்லாருக்கும் பரிமாறியாச்சு. இன்னும் ஜி தான் சாப்பிடுற வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. சாப்பிட்டுருவோம் அவ்வளவுதான். எப்படி இருக்கு? டேஸ்ட்லாம் ஓகே? பக்காவா? எல்லாம் சூப்பரா இருக்கு. அவ்வளவுதான். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். தேங்க்யூ so much for watching friends. Take care. Tata. Bye.